மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், சந்தோஷம் எப்படி வேணா சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மனிதன் எப்பவுமே நல்ல சந்தோஷமா இருக்கணும், சோகம் துக்கம் இல்லாம சந்தோஷமா இருப்பதற்கு என்னெல்லாம் பின்பற்றணும்? இதுக்கு ஒரு வீடியோ பத்தாது, ஒரு நாள் வீடியோ கூட நீங்கள் எடுக்கலாம் சந்தோஷமாக இருக்கணும்னா. பட் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில், இந்த பதிவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன். ஹாப்பினஸ், தமிழில் சந்தோஷம். சந்தோஷமாக நீங்கள் வாழணுன்னா நீங்கள், அது ஆணோ பெண்ணோ முதியவரோ சிறுவரோ எனிவன் யாரானா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களை சுற்றி இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக பார்க்கணும். சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்த நீங்கள் அது சந்தோஷமாக இல்லைனாலுமே அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நீங்கள் கொண்டு வரணும். குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. ஒவ்வொரு பதிவுமே, உங்களோட பதிவுகள் அத்தனையுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் நீங்க கொடுப்பீங்க. துவண்டு இருந்தவனை கூட நல்ல துள்ளி எழுந்து ஓட வைக்கக்கூடிய பதிவுகளா நிறைய கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, குருஜி எப்படி இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு விஷயங்களை நமக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், சந்தோஷம் எப்படி வேணா சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மனிதன் எப்பவுமே நல்ல சந்தோஷமா இருக்கணும், சோகம் துக்கம் இல்லாம சந்தோஷமா இருப்பதற்கு என்னெல்லாம் பின்பற்றணும்? நல்லா கேட்டீங்கம்மா, ரொம்ப பெரிய விஷயத்த கேட்டிருக்கீங்க. இதுக்கு ஒரு வீடியோ பத்தாது, ஒரு நாள் வீடியோ கூட நீங்கள் எடுக்கலாம் சந்தோஷமாக இருக்கணும்னா. பட் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில், இந்த பதிவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன். மகா அவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஹாப்பினஸ், தமிழில் சந்தோஷம். சந்தோஷமாக நீங்கள் வாழணுன்னா நீங்கள், அது ஆணோ பெண்ணோ முதியவரோ சிறுவரோ எனிவன் யாரானா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களை சுற்றி இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக பார்க்கணும். எப்படி? உண்மை, இது ரொம்ப முக்கியம். ஆமாம், சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்த நீங்கள் அது சந்தோஷமாக இல்லைனாலுமே அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நீங்கள் கொண்டு வரணும். எப்படி, எதுக்காக மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன்னு வச்சிங்களேன், இது வேற போய் மொய் வச்சு சாப்பிட்டு வரணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஹாப்பியாக போகணும், ஹாப்பியாக இருக்கலாம், ஹாப்பியாக வரலாம். அந்த மாதிரி ஹாப்பினஸ். எதுக்கு இது எக்ஸாம்பிள் சொன்னால், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. எந்த இடத்துக்கு போகிறோமோ, எந்த விஷயத்துக்கு போகிறோமோ, ஒரு மார்க்கெட் போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு வாகனம் வாங்க போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு சீனியரை மீட் பண்ண போகிறோம், எந்த தருணாலையும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே உங்களை நீங்கள் செதுக்கணும். ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய ஒன்றும் இருக்குது, வீடியோவில் சொல்லுவேன். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஸு நீங்கள் இது தான். ஏன்னா எதுக்கு உங்களை அப்படி இருக்க சொல்கிறேன்னா, அடுத்தது வீடியோவில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எப்படிலாம் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். இதில் நீங்கள் பண்ணக்கூடிய முதல் வேலை நீங்கள் ஹாப்பியாக உங்கள் லைஃப் போகணும்னு நினச்சிங்கன்னா, ஒருவருமே உங்களை சுற்றி நடக்கிற ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே அந்த மைனஸ்ன்ற விஷயத்தை விட்டுட்டு பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது, சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது, ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கிற மனநிலைக்கு நீங்கள் மாறணும். அப்படி மாறும்போது என்ன ஆகும்னா, அழுவக்கூடிய இடம் கூட நீங்கள் சிரிச்சிட்டு வந்துடுவீங்க. சிந்திக்கக்கூடிய இடமா இருந்தாலும் நீங்கள் சிரிச்சிட்டு சந்தோஷமாக வந்துடுவீங்க. உங்களை ஒருத்தன் தாழ்ந்து பேசினா கூட நீங்கள் அங்கே ஹாப்பியாக வந்துடுவீங்க. புகழ்ந்து பேசினாலும் நீங்கள் ஹாப்பியாக வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் உங்களை ஹாப்பியாக மாற்றும் போது என்ன ஆகும்னா, எதிராளி எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு தோணாது. அப்படி நம்மளோட சந்தோஷம், நம்ம ஹாப்பியா அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தன் உள்ள கூப்பிடும்போது வாங்க வாங்கன்னு கூப்பிடும்போது அரை மனசா வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் வாங்கன்னு கூப்பிட்டாலும் நீங்கள் போயிடணும், வாங்க வாங்கன்னு 100 தடவை கூப்பிட்டாலும் நீங்கள் போயிடணும், அவன் கூப்பிடலனாலும் நீங்கள் போயிடணும். உங்களோட கடமை என்ன, கூப்பிட்டதுக்கு ஹாப்பியாக போயிட்டு இருந்துட்டு வந்துடணும். அந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி ஒரு நல்ல அந்த ஆறான்ற விஷயம் நல்ல பாசிட்டிவ், நல்ல ஒரு ஹாப்பினஸ் வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும். எந்த ஒரு விஷயம் பண்ணலாம் ஹாப்பிப்பா. இந்த மைனஸ்ன்றது கிட்ட வரதுக்கே யோசிக்கும். ஒரு இறைவனை உங்களை பார்ப்பான், எந்த தருணத்துலேயும் அவன் சந்தோஷமாக தான் இருக்கான். கொடுத்தாலும் சந்தோஷமாக இருக்கான், கொடுக்கலனாலும் சந்தோஷமாக இருக்கான், சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்கான், சாப்பிடலாம் சந்தோஷமாக இருக்கான். ஒருத்தர் திட்டினா கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள. சந்தோஷமாக ஆனால் நடிக்க சொல்லலை, சந்தோஷமா இருக்கிற மாதிரி வாழணும். நீங்க உங்களை மாத்திக்கணும். எதிராளி திட்டுறவங்களோட நீங்க அவனை நீங்க ஒரு லூசரா பார்க்காம, அதோ சிரிக்கிறான் அப்பப்பா சிரிச்சுட்டு போயிட்டே இரு அப்படின்னு. திட்டிட்டு போ, நீ திட்டுறதா நான் குறைஞ்சிட போறேன், ஹாப்பியா இருங்க. இந்த ஹாப்பினஸ்க்கு
நான் வருங்காலத்தில் ஒரு கிளாஸே எடுப்பேன். எப்படி? ஒரு தனி கிளாஸ். தனி கிளாஸஸே வச்சுருக்கேன். டிப்ரெஷனுக்கு ஒரு கிளாஸ் வைக்க போகிறேன், ஹாப்பினஸ்க்கு ஒரு கிளாஸ் வைக்க போகிறேன், இறைவனை நாடுறதுக்கு ஒரு கிளாஸ் வைக்க போகிறேன், சித்தர்களை வழிபடுறதுக்கு ஒரு கிளாஸஸ் வைக்க போகிறேன், ஆசானுங்களை வழிபடுறதுக்கு ஒரு கிளாஸஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வாழ்ந்து எப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இது எல்லாமே இந்த சக்தியை நீங்கள் உணரலாம் அப்படின்னு கிளாஸே வைக்க போகிறேன். அதில் முதல் கிளாஸாக நான் வைக்க போகிறது ஹாப்பினஸ்க்காக தான். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளை சுற்றி எல்லாமே சந்தோஷமாக நடக்க ஆரம்பிச்சிடும். சந்தோஷமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளுக்கு லைஃப்பில் எதுவுமே தேவைப்படாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல கூட்டத்தில் நீங்கள் போய் நின்று பாருங்களேன், அங்கே உங்களுக்கு சந்தோஷம் வருமா? வராது. டென்ஷன் வரும், பதப்பத்துட்டு வரும், வேர்க்கும், சொட்டிங் ஆகும், ஒரு மாதிரியாக இருக்கும். எப்படா அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளில போவீங்கன்னு பார்ப்பீங்க. மனுஷன் அதிகமாக ஹியூமன் அதிகமாக இருக்கிற இடத்துல, யாருமே இல்லாத இடத்துல பச்சும் பசின்னு இருக்கிற இடத்துல போய் பாருங்களேன், ஒரு குரங்கும் குயில் மயில் இதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல போய் நின்று பாருங்களேன், அந்த இடத்த விட்டு வரதுக்கே மனசு வராது. அங்கே உங்க யாரும் கைப்பிடிச்சி இழுத்தாங்களா? இல்லை. யாருன்னா உட்கார கட்டாயப்படுத்தாங்களா? இல்லை. ஏன்னா அதுதான் ஆற்றல். ஸோ ஒரு டீப் ஃபாரஸ்ட்லேயே இருக்கும்போது மனிதனோட நடமாட்டமே இல்லாத இடத்துல கூட உங்கள் மனசு இருக்கணும், இங்கே இருக்கலாமா, கொஞ்சம் உட்காரலாமான்னு தோணும். ஆனால் உங்களை சுற்றி உங்களோட ரிலேஷனு, ஃப்ரெண்ட்ஸு, தகப்பனார், மாமையார் எல்லா உறவும் இருக்கிற இடத்துல உங்களால் 1 மணி நேரம் இருந்தாலே ஒரு எரிச்சல் ஆரம்பிக்கும். ஏன்னா அவ்வளவும் நெகட்டிவ். கரெக்டுங்களா? ஆமா. ஆனால் யாருமே ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லுவாங்க, நம்மளால ஏத்துக்க முடியும். முதல்ல உட்காரவே முடியாது. பார்க்குற கண்ணுலேருந்து பேசுகிற வார்த்தையிலேருந்து பொய்யாவே வரும். ஆனால் நீங்கள் நேச்சுரலாக ஒரு இடத்துல போய் உட்காந்து பாருங்களேன், இங்கே நடி தங்கிடலாமா, இங்கே ஒரு டென்ட் அடிச்சு இருந்துடலாமா அப்படின்னு தோணும். அதுதான் இயற்கை. அப்போ அந்த இயற்கைக்கு தான் உங்களை உடம்பு ஏற்றுக்குது, உங்கள் மனசு ஏற்றுக்குது தவிர செயற்கையாக வாழ்கிற மனிதனை மனசு ஏற்றுக்கல. இதுதான் உண்மை. அதுக்கு நம்ம காட்டுலேயும் வாழ்ந்துட முடியாது இல்லையா? ஆமாம். வார்த்தை சமாளிச்சு இதுதான் சொல்ல ஒரு பாயிண்ட். அப்போ நம்ம ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்தா நம்ம மனசு ஏத்துக்குது, ஒரு ஊருக்குள்ள இருந்தா நம்ம ஏத்துக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா இருக்கிற இடம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அங்கேயும் நீங்க ஃபாரஸ்டா இருக்கிற மாதிரி நீங்க ஏத்துக்கணும் உங்க மனசை. ஒரு அமைதி சூழ்நிலை இருக்கிற மாதிரி, மற்றவனை பார்த்து அவன் சண்டை போட்டு இருந்தாலும் நீங்க சிரிச்சுட்டே ஜாலியா போயிடணும். ஹாப்பியா இருக்கிற மாதிரி உங்களை நீங்க மாத்த என்ன ஆகும்னா, நீங்க எங்க இருந்தாலுமே அந்த டீப் ஃபாரஸ்ட் ஃபீலு உங்க மனசு ஏத்துக்கும். அதுதான் சொல்ல வருது. நீங்கள் இயற்கையை இங்கேருந்து மலை தாண்டி மலை மேலே போய் தான் ரசிக்கணும் இல்லை, இருக்கிற இடத்துல கூட நீங்கள் ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா அந்த டீப் ஃபாரஸ்ட் இங்கே உட்கார வைக்கலாம். பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ரெண்டுத்துக்குமே இந்த மைண்டுக்கு இந்த மனசுக்கு ரெண்டும் கனெக்ட் பண்ணால் போகிறோம். எங்கே இருக்கிறோமோ அங்கே ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான் சொல்ல வருது. சாவிட்டிக்க பண்ணணும் சரி, எல்லாரும் நீங்கள் அழுவ வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாக இருங்க. அதுக்குன்னு சிரிக்க சொல்லலை, நார்மலாக இருந்தால் போதும். அதுவே நீங்கள் அப்படியே விழுந்து அழுவணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அப்போ அப்படி இருக்கன்னா உங்களை பார்த்து 4 பேர் கற்றுப்பாங்க. அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்கான், எங்கே போனாலும் ஹாப்பியாக இருக்கான், எதை பற்றியும் நினைக்கல, எது பற்றி டென்ஷன் எடுத்துக்கல, ஹாப்பியாக இருக்கான். நோய் வராது, டிப்ரெஷன் வராது, பிபி வராது, சுகர் வராது, ப்ரெஷர் வராது, ஹார்ட் அட்டாக் வராது. நீங்கள் ஒரு விஷயம் ஹாப்பியாக இருக்கிறதுல இந்த எது வராது பாருங்கள். அப்போ இந்த 4மே வரலைன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் ஜாஸ்தியாகும், சூப்பராகும். உங்களோட ஆயுள் கூடும், நீங்கள் இன்னும் நல்லா சம்பாதிப்பீங்க, இன்னும் ஹெல்த்தாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க லைஃப்பை பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க அடுத்த லைஃப் போகிற வரையும் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்து உங்கள் டிப்ரெஷனை குறைக்கிறதால எவ்வளோ பாசிட்டிவ் நடக்குது பாருங்கள். தயவு செஞ்சு நான் சொல்கிற மாதிரி இருந்து பாருங்கள், லைஃப்பில் நல்லாயிருக்கும். சரிங்களா? மகாவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சூப்பர். ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு என்ன விதத்துலலாம் நம்ம இருந்தால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு அற்புதமான தகவல் கொடுத்தீங்க குருஜி. நன்றி. நன்றிம்மா.